ஆமா 12th புக்லயே படிங்கடா. நீங்க வந்து அதான் சொல்றேன்ல, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லாம் 12th புக்லயே படிச்சாலே போதும் நீங்க. ஏதாவது விட்டு போனது இருக்கும்ல, 12th புக்ல இருக்கிறது இங்க இல்லாம இருக்கும்ல, அது மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே செல்லம், இதெல்லாம் படிச்சிட்டீங்களாடா? இந்த எல்லோ கலர்லாம், இதெல்லாம் எல்லோ கலர் தானே படிக்க சொன்னேன்? இல்ல 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 இல்ல, எல்லோ கலர் நான் எடுக்கிறேன்னு சொன்னேனா? ஒரே நிமிஷம் எல்லோ கலர் படிக்க சொன்னேன். படிச்சிட்டீங்களா? ஓகே. இப்போ வந்து ஆக்ஷன் சேல் டாக்டரின் ஆஃப் கேவிடெம்டர் அக்ரிமெண்ட் டு சேல். ஆக்ஷன் ஆக்ஷன் பை சேல், சேல் பை ஆக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, இந்த கூட்ஸ் ஆர் புட் அப் ஃபார் சேல். இது எடுத்துட்டேனா நானு? இல்லல, இது எடுத்துட்டேன்ல, கேவிடெம்டர் எடுத்துட்டேன். அந்த ஷாரனோடது, பிக்ஸ் ஷாரன் செகண்ட் ஹேண்ட் கார், இது எடுத்துட்டேன். இல்ல இது எடுக்கலாம். செக்ஷன் 64 ஆஃப் த provides that in case of sale by auction வந்து 64ல சொல்றாங்க. see sale by auctionல வந்து சேல் வந்து லாட்ஸ்ல இருந்ததுன்னா, it is very much important that ஒவ்வொரு லாட்டுமே it's very important for a separate contract of sale. அது ஒண்ணு. சேல் எப்ப கம்ப்ளீட் ஆகும்னா, அந்த டங் 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 ஒரு தரம் ரெண்டு தரம் ஹேமர் போட்டு அடிக்கிறான் இல்லையா, அப்பதான் வந்து கம்ப்ளீட் ஆகும். இது எடுத்த மாதிரி இருக்கே, நான் இதை எடுத்துட்டேன்னு சொல்லலாம். இதுவும் எடுத்துட்டேன், இதுவும் எடுத்துட்டேன். இது அதுல படிச்சு பாத்துட்டீங்களா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா இந்த புக்ல? கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அக்ரிமெண்ட் டு சேல் முடிச்சிட்டீங்களா? இல்ல பாத்துட்டு அதுல இருக்கிறது தான் இதுலயும் இருக்கு. சரி பாத்துட்டு சொல்லுமா, பாத்துட்டு சொல்லுங்க. செல்லம், கண்டிஷன் அண்ட் வாரண்டி தரோம் இல்ல? சூப்பர். கேவி டெம்டர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஷாரன் வார்ட் வர்சஸ் ஹாப்ஸ். ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் செல்லர், இதையும் நான் எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கே. லயன்னா ரைட்டு. ஓகே. rights of the seller na right to receive the payment. The seller has got the right to receive the agreed price for the goods. Right to retain the goods வந்து, if the buyer fails to pay, the seller can retain the possession of the goods. Suppose இப்ப வந்து பையர் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பிஃபோர் கூட்ஸ் ஆர் ரிசீவ்டு, செல்லர் நான் வந்து உங்களுக்கு அனுப்பலன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். இதையும் எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. if the buyer defaults, the seller can resell the goods under specific conditions. சூயிங்னா என்ன? அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறது, லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கிறது. சப்போஸ் நான் பேமெண்ட் பையர் பண்ணிட்டாங்கன்னா, செல்லர் has got every right to take action against the buyer. duties of sellerனா என்ன அர்த்தம்? duty to deliver the goods on as per the terms and conditions. He has to provide the goods as per the quality. He should ensure that the rightful transfer of goods is being made to the buyer, and time வந்து கரெக்டா டெட்லைனோட கரெக்டா பண்ணிருக்கணும். பால் கான்ட்ராக்ட் என்ட்ரா இருக்கு, பால் கறந்த உடனே அமுச்சு விடணும். பால் கறந்து ரொம்ப நாழி கேச்சி அமுச்சிலாம் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ டைம்லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். Suppose any cost related to preparing of goods for the delivery must be covered by the seller himself. Rights and duties of buyer. Rights to receive the goods. Buyer has got every rights to receive the goods as per the contract terms. He has got every right. So quality sample அல்லது அது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, he can very well reject the goods. He can sue for damages. Seller வந்து கேன்சல் பண்ணிட்டாருன்னா, buyer has got every right to claim for compensation. பையருக்கு வந்து பிஃபோர் அக்செப்ட் பண்றதுக்கு அப்புறம் முன்னாடியே பையர் செக் பண்ணிக்கணும். இப்ப நம்ம ஜிஆர்டி நகை கடைக்கு போறோம், கரெக்டா? ஒரு செயின் வாங்குறோம் அக்ஷய திருதிக்கு. அவர் என்ன சொல்வாரு, மேடம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, நீங்க 2 செயின், ஒரு மோதிரம், ஒரு நெக்லஸ், ஒரு ஆரம் வாங்கியிருக்கீங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க, நான் பில் போட போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட பில் போடுறதுக்கு முன்னாடி, அகைன் வரத்துக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றதை செக் பண்ணோம்.
அதே மாதிரி buyer has got every right to receive the ownership free from defects. defects இல்லாம ஒரு பொருளை வாங்கிக்கணும். ஓகேவா? டிஃபெக்ட்ஸ் இல்லாம ஒரு பொருளை வாங்கிக்கணும். என்ன டியூட்டி அவருக்கு? கான்ட்ராக்ட்ல என்ன இருக்கோ அது பேஸ் பண்ணி பையர் வந்து கூட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம் வந்து அக்ரீடு பிரைஸை வந்து பையர் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு பே இட். அதே மாதிரி பையர் இவன் வந்து எந்த டைமுக்கு வந்து இந்த போர்ட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கணும், இவரும் அதே டைமுக்கு போய் கலெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சப்போஸ் ஒரு கூட்ஸ் வந்து சரியில்லைன்னா இமீடியட்டா வந்து பையர் வந்து செல்லருக்கு சொல்லிடணும். ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் இது கிட்டத்தட்ட கன்சைனி மாதிரிடா. கன்சைனர் கன்சைனி கிட்ட அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பென்சஸோ கன்சைனர் தானே பேர் பண்ணுவாரு, அது செல்லர். கன்சைனி என்ன பண்ணுவான், வாங்கினதுக்கு அப்புறம் அவன் கிளியரன்ஸ் சார்ஜ்லாம் அவன் தானே பேர் பண்ணுவான், அது பையர். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்காடா இதுல? ஓகே குட். இம்ப்ளைடு கண்டிஷன்னா என்ன அர்த்தம்னா, see a contract of sale is a contract for sale by sample when there is a term in the contract express or implied to that effect. அதாவது ஒரு பெரிய பல்கா நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர் வந்து த்ரூ பண்றதுக்கு இம்ப்ளைடு கண்டிஷன் என்னன்னா, ஒரு சாம்பிளா ஒரு 10 இது எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, செக் பண்றோம்னா தட் சாம்பிள் ஷுட் பி a representative of the entire bulk. ஓகேவா? அதான் சொல்றான். the bulk shall correspond with the sample in quality. The buyer should have the reasonable opportunity of comparing the bulk with the sample. The goods வந்து should be completely free from defects. Unmerchantable கூட மீனிங் சொன்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கா? unmerchantable இதெல்லாம் எடுத்துட்டா மாதிரி ஞாபகமா இருக்குடா, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். unmerchantable unmerchantable எடுத்தேன்டா, ஞாபகம் இருக்கு. இவரா எடுத்த மீனிங்லாம் சொன்னேன், அன்மர்ச்சன்டபிள்னா என்ன அப்படின்னு. இவங்க கூட இருந்தாங்க அன்னைக்கு, அவங்க பேர் என்ன, நந்தன், அவங்களா கூட இருந்தாங்க. நான் பண்ணலடா கண்ணோ, அவங்கள பண்ணல, நான் மறந்து போயிட்டேன் ஆக்சுவலா. சரி ஓகே, அவங்கள லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். Goods that are not fit for sale or use as per the terms agreed upon in a contract and not commercially viable to sell the in the respective unmerchantable னா என்ன அர்த்தம்னா, it is not fit for the sale. ஆனா அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்டா இருக்கணும், அது சேல் பண்ண முடியாத சிச்சுவேஷனா இருக்கலாம பண்ணணும். அதுதான் ரீசனபிள். சாம்பிளை பார்க்கும்போதே, சேல் பை சாம்பிள்னா என்ன, சாம்பிளை பார்க்கும்போதே தட் ஷுட் பி a representative of my complete lot. அதான் டேவிட் வந்து இந்தியன் வேரியன்ட் ஆஃப் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அவன் ஷாப்ல வந்து சேல் பண்றான், பல்கா செல் பண்றான். டாட்டியா நான் என்ன பண்றா, சாம்பிள் டெஸ்ட் பண்றா டேவிட் ஷாப்ல, பல்கா ஆர்டர் பண்றா. பல்கா டேவிட் வந்து சென்ட் பண்ணும்போது டாட்டியா வந்து அதை வந்து சீட்ஸை வந்து இது பண்றா, சோ பண்றா. மந்த்ஸ் லேட்டர் டிஸ்கவர் த சீட்ஸ் வேர் ஆஃப் ஸ்வீடிஷ் வேரியன்ட், இந்தியன் வேரியன்ட் இல்ல. ஓகே, so Tatiana now wanted refund for the seeds that were delivered to her by David. David is now bound to basically reimburse her the whole amount and give her the quantity of Swedish variant that she requested for. ஓகேவா? இவ ஆக்சுவலா ஸ்வீடிஷ் வேரியன்ட் கேட்டிருக்கான், பட் ஆனா இல்ல டேவிட் வந்து இந்தியன் வேரியன்ட் வந்து செல் பண்றான். டாட்டியானா வந்து என்ன பண்றான்னா, சீட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஸ்வீடிஷ் வேரியண்டா இருக்கு, இந்தியன் வேரியன்ட் இல்லன்னு சொல்றாங்க. இப்போ டாட்டியன் வந்து நோ வாண்டட் ஃபுல் ரீஃபண்ட் ஃபார் த சீட்ஸ் தட் வர் டெலிவர்ட் டு ஹர் பை டேவிட். டேவிட் என்ன பண்ணோம், he is bound to reimburse the entire whole amount and give her the quantity of Indian variant that she requested. மாத்திக்கோங்களா, the Indian variant. புரியுதா? ரெண்டு பேருக்கு புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோங்க கண்ணா. டேவிட் வந்து இந்தியன் வேரியன்ட் ஆஃப் சன்ஃப்ளவர் சீட்ஸ் தான் இது பண்றான். ஓகே, டாட்டியானா வந்து சீட்ஸை வந்து செக் பண்றா டேவிட் ஷாப்ல, பல்க் ஆர்டர் எடுத்துன்னு போயிடுறா வீட்டுக்கு. அதுக்கப்புறம் சீட்ஸ்லாம் சோப் பண்ணி இது பண்ணி ஃப்ரெஷ் பார்த்தது இல்லை, அது வெளியில வரும்போது பார்த்தது இல்லை. அது இந்தியன் வேரியன்ட் கிடையாது, ஸ்வீடிஷ் வேரியன்ட். இப்போ டேவிட் என்ன பண்ணணும், அவன் பண்ண தப்புக்கு he has to reimburse the whole amount and give her the quantity of
Indian variant that she requested for. ஓகேவா? மாத்திக்கோங்க. இந்தியன் வேரியன்ட் பார்த்தோம் மாத்திக்கோங்க. In case of eatables and provisions, in addition to implied condition, there is another implied conditions that the goods should be wholesome. See, இது எல்லாமே பல்க் தான். சேல் பை சாம்பிள் எங்க உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னா only in case of bulk quantity of sale. Contract of sale, agreement to sale. இது படிச்சிட்டீங்களா செல்லம்? Section 4 of Act, sale and agreement to sale. Risk of loss. அதான் இங்கே ரிப்பீட்டட். இங்கே ஒன்னு இருக்கு பாருங்க. சாரி. கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், அக்ரிமெண்ட் டு சேல் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட் டு செல்னா என்ன? அக்ரிமெண்ட் டு செல்னா இட்ஸ் a contract in which the seller agrees to transfer the ownership of goods to the buyer at a future date and after the fulfillment of certain conditions. ஸோ அக்ரிமெண்ட் டு செல்னா ஒரு கான்ட்ராக்ட், அதுல செல்லர் வந்து ஓனர்ஷிப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு, அக்ரி பண்ணிக்கிறாரு டு ட்ரான்ஸ்ஃபர் த ஓனர்ஷிப் ஆஃப் தி கூட்ஸ் டு த பையர் அட் அ ஃபியூச்சர் டேட் ஆர் ஆஃப்டர் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டன் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன, ஓனர்ஷிப் டஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் இமீடியட்லி பட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் லேட்டர். அதே மாதிரி த ட்ரான்ஸ்ஃபர் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அ ஃபியூச்சர் இவெண்ட். கண்டிஷனல் சேல் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாததுனால எனி லாஸ் ஆர் டேமேஜ் பிஃபோர் த ட்ரான்ஸ்ஃபர் இஸ் அ செல்லர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. சி, நான் ஒரு பொருளை மித்ரா உங்ககிட்ட நான் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ பையராற, அது வரைக்கும் நான் தானே ஓனர். அதுக்கு அது வரைக்கும் அந்த கூடுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் சொல்றான். ரிஸ்க் ஸ்டில் ரிமைன்ஸ் வித் த செல்லர் இன் கேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் டு செல். புரியுறதாடா? அக்ரிமெண்ட் டு செல்ல சேலா கன்வெர்ட் பண்ணலாமா? கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணலாம், ப்ரொவைடட் all the conditions are fulfilled. அவ்வளவுதான். இப்போ பாரு, shopkeeper agrees to sell a car to a buyer after receiving full payment in 3 months. Until the payment is completed, it remains an agreement to sell. Okay, once the payment is made, he becomes the buyer, the shopkeeper becomes the seller. புரிஞ்சுதா? புரிகிறதா? புரியலையா? இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்டா, எனக்கு ரொம்ப டஃபா நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். சரி, இதை நான் கொஞ்சம் ஈஸியா போட்டிருக்கேன். கான்ட்ராக்ட் வேர் ஓனர்ஷிப் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் சேல், வேர் ஓனர்ஷிப் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் ஃபியூச்சர் அக்ரிமெண்ட் டு செல். ஓனர்ஷிப் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு பையர் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் சேல். ஓனர்ஷிப் ரிமைன்ஸ் வித் த செல்லர் அன்டில் கண்டிஷன்ஸ் ஆர் மெட் வந்து அக்ரிமெண்ட் டு செல். Since ownership is transferred, the buyer bears the risk even with the goods are lost. ஓகேவா? இங்க அப்படி கிடையாது, செல்லர் bears the risk. இது வந்து எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், இது எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். ஓகேவா? சப்போஸ் பையர் வந்து பே பண்ணலனா செல்லர் கண்டிப்பா கிளைம் பண்ணலாம். இப்ப பையர் ரெஃப்யூசஸ் டு பைனா செல்லர் கேன் ஒன்லி சூ த டேமேஜஸ் அண்ட் he cannot claim for the price. ஞாபகம் வச்சுக்கோங்க. Buying a mobile phone from a shop with immediate payment and delivery, booking a mobile phone that will be delivered after 2 weeks upon full payment. புரியுதா ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள்? சேல்கோ அக்ரிமெண்ட் சேல்கோ ஏதாவது டவுட் இருக்கா? எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சு சேல் முடிஞ்சு போச்சு. அதாவது செல்லரா இருந்தவன் முன்னாடி ஓனரா இருந்தவன் இப்ப ஓனர் இல்ல, முன்னாடி ஓனர் இல்லாதவன் இப்ப ஓனரா இருக்கான்றதான் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம்னா, இந்த கான்ட்ராக்ட் போதும் ஓனர் தான் அவன், இந்த கான்ட்ராக்ட் முடியிற வரைக்கும் அவன் ஓனர் தான். அதாவது நான் வந்து உன்கிட்ட வந்து ஒரு 10 பென்சில் பாக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றேன், ஆனா என்கிட்ட இருக்குது, நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன்னா அது சேல் கண்ணா எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். உங்ககிட்ட நான் கொடுக்குறேன்னு சொல்றது எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட், நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். டு பி கம்ப்ளீட்டட் இன் த ஃபியூச்சர், அதான் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சரிடா, கேஸ் ஸ்டடி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? கேஸ் ஸ்டடி நாளைக்கு பார்க்கலாம். ஸோ சேல் பை சாம்பிள் செக்ஷன் 15, அப்புறம் ரைட்ஸ் ஆஃப் அன் அன்பெய்ட் செல்லர் செக்ஷன் 46, சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல் வந்து 5,
கண்டிஷன் அண்ட் வாரண்டி 9. இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க சரியா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு, அதுக்கு தான் போட்டிருக்கேன் சரியா? இது எல்லாத்துக்குமே போட்டு கொடுக்குறேன். ஸோ செக்ஷன்ஸ் ஈஸியா ரெஃபர் பண்ணலாம் சரியா? ஓகே, இன்னும் அந்த கேஸ் ஸ்டடி தவிர மத்ததெல்லாம் முடிஞ்சிச்சு சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். ஓகேடா அக்ஷயா, 8 o'clock இன்னைக்கு காஸ்டிங் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் செல்லாம் வஷிதா வீக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேனா? தெரியல ஏன் எப்பவுமே, ஏன் அந்த 6:30 கிளாஸ்னா வஷிதாக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதா? நெட் எது கிடைக்கலையான்னு என்னன்னு தெரியல. சரி ஓகே பார்க்கலாம். சொல்லுமா. அது நாளைக்கு தான் பார்ப்பேன். நாளைக்கு பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 7 தானே டவுட் கேட்டிருந்தீங்க? ம் முடிஞ்சுச்சா? வெரி குட், வெரி குட்ரா. ஓகே, சூப்பர் செல்லம்மா, வெரி குட்ரா. பிசினஸ் எத்திக்ஸ் முடிச்சிட்டீங்க எல்லாரும், 3 பேரும். ஏய் இங்க பாருங்க கண்ணா, இப்போ நாளைக்கு வந்து இது எடுப்பேன், அந்த 2 கேஸ்லாம் எடுத்துடுறேன். எடுத்துட்டு பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி. ஏய் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் முடிச்சிட்டேனா? இல்ல, சரி ஓகே. சரிடா, அப்ப நான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் முடிச்சிடுறேன் நாளைக்கு. இதுவும் அதே தான் கண்ணா, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நம்ம வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல படிக்கிறோம்ல, அது போன வாட்டியும் நீங்க படிச்சிருப்பீங்க போல இருக்கு காமர்ஸ்ல. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னு படிச்சிருப்பீங்களேடா, இது கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ப்ராமிசரி நோட்டு படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. நீங்க ஒண்ணும் இல்ல, அங்க என்ன படிச்சீங்களோ அதை அப்படியே ரீகேப் பண்ணிக்க. நியூ டாபிக்கு வந்து நான் இங்க ஃபுல்லா வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். இது ஃபுல்லா நெகோசியேஷன் அசைன்மெண்ட் 12th இருக்கு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக் 12th இருக்கு, ப்ராமிசரி நோட் செக் 12th இருக்கு, ப்ராமிசரி நோட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 12th இருக்கு, ஹோல்டர் அண்ட் ஹோல்டர் அண்ட் டியூ கேஸ் 12th இந்த மாதிரி தெரியல. அவ்வளவுதான்டா, முடிஞ்சிடுச்சு. ஆய், நான் இப்பதான் முந்தானே இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தேன். நெகோஷியபிலிட்டி அசைனபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் சொல்லுமா இது, அதான்டா நெகோசியேஷன் அசைன்மெண்ட். அதான்டா சொல்லுமா, நான் கூட 4 நாள் முன்னாடி தான் அந்த இதே பார்த்தேன் ஆக்சுவலா. சோ இது எல்லா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இது அப்படியே 75% 12th தாங்கண்ணா. இதெல்லாம் டப்ப டப்ப டப்பன்னு எடுத்து முடிச்சிருங்க. ஓகே, நான் சொல்லித்தரேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு 1/2 an hour 45 minutes இருந்தா இது முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே சொல்லுமா.